அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி 6th புக்கில் எக்ஸசைஸ் வைஸாக கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி இதில் நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் இருந்த 1 மார்க்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா 1.2ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கோடிட்ட இடங்களில் கிரேட்டர் தன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு குறிகளை கொண்டு நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸில். அதாவது எந்த பக்கம் பெரிய சிம்பிளாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், எந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கும் அந்த பக்கம் வாய் திறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த லெஸ் தன் சிம்பிளை வச்சு கிரேட்டர் தன் சிம்பிளை வச்சு 48,792 48,972 அப்படியே பாருங்க. 48,000 48,000. ஆனால் இது 700 இது 900. கரெக்டா? அப்போ எந்த பக்கம் பெரிய நம்பர்? இந்த பக்கம் தான். ஸோ லெஸ் தென் சிம்பிள். நம்ம இந்த சிம்பிளுக்கும் விளக்கம் சொல்லியிருப்போம். லெஸ் தென் கிரேட்டர் தென் நிறைய பேருக்கு என்னன்னா இந்த சிம்பிளை ரீட் பண்ணுறதுல எப்பவுமே கஷ்டம் இருக்கும். இந்த சிம்பிளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து லெஸ் தென்னு சொல்லுவோம் இல்லையா. பாருங்க, இந்த சிம்பிள் பார்க்கறதுக்கு LESSTHAN லெஸ் தென். இந்த சிம்பிள் அப்படியே எல் மாதிரியே இருக்கும் பாருங்க. ஸோ எல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென். இதை கிரேட்டர் தன்னு சொல்லுவோம். இதோட எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது பாருங்க, இந்த சிம்பிள் தானே இதோ கிரேட்டர் தன் இப்படி எழுதிட்டா. இதை தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லெஸ் தென் கிரேட்டர் தனுக்குலாம் என்ன விளக்கம், எப்படி எழுதுறது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இந்த இடத்துல பார்க்கவே டக்குன்னு கவனம் வரும். இதை சொன்னோம் சரிங்களா. ஓகே, இங்கே வரும் 1248 124 124 இது வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது பாருங்க. இங்கே 8 இங்கே 6. அப்போ எது பெரிய நம்பர்? 8 தான். ஸோ சிம்பிள் இந்த பக்கம் வரணும் கிரேட்டர் தன். ஓகேங்களா. இதில் 658794 658794 ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு சிம்பிள். நமக்கு இதை யூஸ் பண்ணியும் டெட்டில் கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க சரிங்களா. அந்த சிம்பிள்ஸை வச்சோம். ஓகேங்களா. இது கோடிட்ட இடத்துல கொடுத்தது. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா முதல் கேள்வி பாருங்க. மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும். அப்போ மிகப்பெரிய 7 இலக்க எண் எதுன்னு தெரியணும். நேற்று சொல்லும் போதே சொன்னோம். அந்த எக்ஸசைஸ் 1.1ல் சொல்லும் போதே மிகச்சிறிய 7 இலக்க எண்ணை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 7 இலக்கம் அப்படிங்கிறதால 6 0 போடணும். அப்போ மிகச்சிறிய 7 இலக்க எண் கிடைச்சிடும். மிகப்பெரிய 6 இலக்க எண். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா மிகப்பெரியன்னு கேட்டாலே நம்ம என்ன தான் போடணும்னா 9 தான் போடணும். 6 இலக்கம் அப்படிங்கிறதால 6 9. கரெக்டா? இதில் எடுத்துக்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 தான் வரும். ஏன் இங்கேருந்து பாரோ பண்ணுறோம்னா இது 0 ஆகிடும். 9 9 9 9 9 இங்கே 10 வரும். 10ல் 9 போயிடுச்சுன்னா 1, மீதி எல்லாம் 0 ஆகிடும். அப்போ ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தவறு, ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான். இதையே நமக்கு கொஷனில் கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? இதே கொஷினை இங்கே டேஷ் வச்சுட்டு கேட்கலாம். உள்ள வேறுபாடு டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்ததா 8609 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086. தப்பு கிடையாது. என்னன்னா இப்போ இந்த நம்பரில் நான் மிகப்பெரிய வேணும் அப்படின்னா முதல்ல பெரிய நம்பர், அதுலேருந்து ஒன்னொன்னா சின்ன நம்பர். அப்போ அப்படி எழுதணும்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் என்னவா இருக்கும்னா 9860 கிடைக்கும். ஆனால் இங்கே 9086ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு, ரெண்டாவதும் ஃபால்ஸ். ஓகே, இங்கே எனக்கு ஒரு கொஷின் இல்லைனா மிகச்சிறிய 4 இலக்க எண் கேட்கவே இது ஓகே. சப்போஸ் மிகச்சிறிய 4 இலக்க எண் எப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆன்சர் சொல்லியிருப்பீங்க? கீழே கமெண்ட்ல ஆன்சரை சொல்லுங்க. மிகச்சிறிய 4 இலக்க எண் இதே 4 நம்பரை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்ன்றதை எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? த டோட்டல் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்ஸ் இஸ் 9000. 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000 கொடுத்துருக்காங்க. பாருங்க, 4 இலக்கத்தில் லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 49. சின்ன நம்பர் என்ன அப்படின்னா 1000. கரெக்டா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8999. மைனஸ் பண்ணுறோன்றதால கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். ஏன்னா மைனஸ் பண்ணும்போது இந்த நம்பர் போயிடும்ன்றதால. ஸோ சேர்த்தோம்னா 9000. அப்போ நான் ஏன் தெரியுதுங்களா? 1000லேருந்து இப்போ 1000 விட்டுருங்க. 1001லேருந்து 9999 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 8999 நம்பர். 1000 ஒன்று இருக்குல்ல, அதனால. ஸோ அதை சேர்த்தோம்னா மொத்தமாக 9000 நம்பர் இருக்கும். அப்போ இந்த ஆன்சர் சரி. இதே மாதிரி அவங்க இப்போ 4 இலக்கத்தில் எப்படி கேட்டோமோ 3 இலக்கத்தில் 5 இலக்கத்தில் எதில் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டது. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப்பில் பாருங்க. பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? சின்னதிலிருந்து பெருசு. 1468 86 84 ஆயிடுது பாருங்க. அப்போ இது கிடையாது. அடுத்தது 2345 35 குறைஞ்சிடுது. இதுவும் கிடையாது. 13 42 05 08 இது 15 42 03. கரெக்ட். இதுதான் சின்னதுலேருந்து பெரிய நம்பர் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 38 35 53 48 குறைஞ்சிருது, சின்ன நம்பர் ஆயிடுது. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி. அரபிக்கடலின் பரப்பளவு 14,91,000 சதுர மைல். இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 14,91,000 பாருங்க. 14,89,000 14,91,000
92,000 கரெக்டாக இதுக்கு நடுவில் வரும். சரி, இருந்தாலும் மற்ற ஆப்ஷனை பார்த்துடலாம். 14,89,000 ஓகே. ஆனால் அது 14,90,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் 91,000 வராது இல்லையா? இங்கே 14,90,000 ஓகே. இங்கே 90,100 இதுக்கு நடுவில் வராது. 14,80,000 இது 14,90,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஸோ எது நமக்கு நடுவில் இருக்குன்ட்டு நமக்கு இதில் நம்பர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதால பார்க்கும்போது அதில் கன்ஃபியூஸ் ஆகுன்றதால இது மாதிரி கொஷின்ஸை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிசிடி 4 நாளிதழுடைய பேரை சொல்லியிருக்காங்க. அதோட தரம் 1 2 3 4 எடுத்துக்கிட்டு எத்தனை லட்சம் வித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 70 லட்சம், 50 லட்சம், இங்கே கொஷின் மார்க், இங்கே 10 லட்சம். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது 70 லட்சம் வித்திருக்கு. செகண்ட் ரேங்க்ல இருக்கிறது 50 லட்சம். தேர்ட் ரேங்க்ல இருக்கிறது கண்டிப்பாக 50 லட்சத்தை விட கம்மியாக தான் இருக்கணும். அதே நேரம் ஃபோர்த் ரேங்க்ல 10 லட்சம் இருக்குல்ல, அப்போ 10 லட்சத்தை விட அதிகமாக இருக்கணும். 50 விட கம்மியாக இருக்கணும், 10 விட அதிகமாக இருக்கணும். அப்போ எந்த நம்பர் வரும்? 8 கிடையாது. 52 50 விட அதிகம். 77 50 விட அதிகம். 26 தான் இந்த 50க்கும் 10க்கும் நடுவில் வரும். நடுவில்னா எக்ஸாக்டாக நடுவில்லாம் கிடையாது, ரேங்க் வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ நடுவில் வரக்கூடியது எதுவாக இருக்கும்னா இந்த 26 லட்சம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆப்ஷன் டி 26 லட்சம் தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுதான் 1.2ல் அவங்க கேட்டிருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ். அடுத்த வீடியோவில் 1.3லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.